எல்லைகளை விஸ்தாரமாக்கி பெருக பண்ணுவார். இது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகின திரளான பேரை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். அவங்க சந்தோஷமா வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார் என்று. உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நீங்க பெருகுவீர்கள். இதான் வாக்கு தத்துவம். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண சிலுவையிலே தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில ரத்தை சிந்தி மறித்து இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சாபத்தை எல்லாம் மாற்றிவிட்டார். பாவ சாபங்களை அவர் மாற்றினதினால இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகி இனி பெருக்கத்தை காண்பீங்க. இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள் நீங்கள் பெருக முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகி இனி செழிப்பும் பெருக்கத்தை நீங்கள் கண்டு மகிழுவீங்க. விசுவாசிங்க. இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யத்தான் உங்களோடு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்.